ஒரு ஃபுட் டெலிவரி பண்ற பொண்ணு கஸ்டமருக்கு கால் பண்ணி நீ ஆர்டர் பண்ண ஃபுட் வந்து வாங்கிக்கோன்னு சொல்றா. அந்த பொண்ணு அங்க வரா. டெலிவரி பண்ற பொண்ணு 2 ஆர்டர் வச்சிருக்கனால எந்த ஃபுட் இந்த பொண்ணோடதுன்னு அவ கன்ஃபியூஸ் ஆயிரா. ஆக்சுவலா இன்னொரு ஆர்டர் பக்கத்து வீட்டு பொண்ணோடது. அந்த பொண்ணு காஸ்ட்லியான ஃபுட் ஆர்டர் பண்ணிருப்பா. அத தெரிஞ்சது அந்த பொண்ணு அவ ஆர்டர் பண்ண சீப்பான ஃபுட்டை விட்டுட்டு காஸ்ட்லியான ஃபுட்டை பார்த்ததும் இதுதான் என்னோட ஆர்டர்னு அதை வாங்கிட்டு போய் வாவ் இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான ஆம்லெட்டை என்னோட வாழ்க்கையில நான் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டை சாப்பிடுறா. அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு அவ ஆர்டர் பண்ண ஃபுட்டை ஓபன் பண்ணி பார்த்ததும் ஷாக் ஆயிடுறா. இது நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட் இல்லையேன்னு சொல்லிட்டு அவ அந்த டெலிவரி பண்ற பொண்ணுக்கு கால் பண்றா. சாரி மேம், நீங்க ஆர்டர் பண்ண ஃபுட் மாறிடுச்சு, இப்பவே நான் அந்த ஃபுட் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு டெலிவரி பொண்ணு அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி மேம் ஃபுட் மாறி போயிடுச்சு, சோ நீங்க அந்த ஃபுட்டை எடுத்துட்டு வரீங்களான்னு சொல்லி கேக்குறா. அந்த பொண்ணு அதுக்குள்ள ஃபுட் சாப்பிட்டே முடிச்சிடறா. அவளுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் அவளுக்கு ஒரு ஐடியா வருது. சோ அவளும் அந்த ஃபுட்டை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு டெலிவரி பண்ற பொண்ணு வரதுக்குள்ள அவ வீட்லயே ஆம்லெட் ரெடி பண்ணி டெலிவரி பண்ற பொண்ணு கிட்ட கொடுத்து விட்டுறா. டெலிவரி பொண்ணு ரெண்டாவது பொண்ணு கிட்ட இந்தாங்க மேம் உங்க ஆர்டர், சாரி மேம் உங்க ஆர்டர் பக்கத்து வீட்டு பொண்ணு கிட்ட மாத்தி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போயிடுறா. அந்த பொண்ணு ஃபுட் ஓபன் பண்ணி பார்த்துட்டு இது நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட் தான் சொல்லிட்டு அந்த ஃபுட்டை கட் பண்ணுவோம். அதுக்குள்ள சிப்ஸ் இருக்கத பார்த்து ஷாக் ஆயிடுறா. அப்பதான் டெலிவரி பொண்ணு பக்கத்து வீட்டு பொண்ணோட பேரை சொன்னது அவளுக்கு ஞாபகத்துக்கு வருது. அவளுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவ சீட் பண்ணி டெலிவரி வாங்கின போட்டோவை போஸ்ட் பண்ணிடுறா. அதை பார்த்து அந்த பொண்ணு அவ தப்ப புரிஞ்சுக்கிட்டு அவ சாப்பிட்ட சாப்பாடுக்கு பணமும் மன்னிப்பு கேட்டு ஒரு லெட்டரையும் அந்த பொண்ணோட கார் வைப்பர்ல வச்சுட்டு போயிடுறா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.